இரண்டாம் உலக போரின் போது நாசி படை வீரன் ஒருவன், இராணுவ வீரன் ஒருவன் தன்னுடைய மனைவியை, பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய மனைவியை ஒரு மருத்துவமனையிலே சேர்த்தானாம். அந்த அம்மா பிரசவ வலியால அழுது கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை சேர்த்த மருத்துவமனை ஒரு அருட்சகோதரிகளால் நடத்துகின்ற ஒரு மருத்துவமனை. அந்த அம்மாவை அந்த பிரசவ வார்டில் வச்சிருக்காங்க. அந்த இராணுவ வீரன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அங்கே சுவரிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவையானது பொருத்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடமா பார்க்கிறான். எல்லா அறைகளிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவை. அதை பார்த்த உடனே அந்த இராணுவ வீரன் கத்துறான், இதை உடனடியாக இந்த சிலுவை எங்கிருந்து அகற்றி விடுங்கள். என்னுடைய பிறக்கப் போகின்ற இந்த குழந்தை இந்த துர்மாதிரியாக விளங்குகின்ற இந்த இயேசுவை பார்க்கவே கூடாது. அந்த சிலுவை என்னுடைய குழந்தையினுடைய கண்ணுக்கு தெரியவே கூடாது. உடனடியாக அதை அகற்றி விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அருட்சகோதரிகள் சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். ஏன்னா இது எங்க இடம், இது எங்களுடைய ஆஸ்பத்திரி, இதுல கண்டிப்பா இயேசுவனுடைய அந்த பாடுபட்ட சிலுவையானது இருக்கும். உடனே அவன் சொன்னான், ராணுவ வீரன், அப்படின்னா நான் வேற ஆஸ்பத்திரிக்கு போறேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, போங்க, தாராளமா போலாம். ஆனா மனைவியை தூக்குறான். அந்த அம்மாவுக்கு பிரசவம் எப்ப வேணாலும் நடக்கலாம். கத்துது, கதறுது, வேற வழியே இல்லை. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அந்த சிலுவையை நீங்கள் அகற்றத்தான் ஆக வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவங்க அனுப்புற அந்த சிலுவையை எடுக்கிற மாதிரி இல்லை அருட்சகோதரிகள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வீல்னு கத்துறாங்க. குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்த உடனே அந்த இராணுவ வீரன் வெளியே நிற்கிறான். ஒரு சிஸ்டர் ஓடி வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, சுகப்பிரசவம் தான், அவனுக்கு மகிழ்ச்சி. உடனடியாக அந்த அருட்சகோதரி சொன்னாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு துக்கமான செய்தியும் கூட. உங்க குழந்தை, நீங்க விரும்பியபடி உங்க குழந்தை அந்த இயேசுவை, அந்த பாடுபட்ட சிலுவையை பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் அது குருடாக பிறந்திருக்கின்றது என்று சொன்னாரா. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சிலுவையை நாம் அனைவரும் வெறுக்கின்றோம். என் வாழ்க்கையில கஷ்டமே வேண்டாம், துன்பமே வேண்டாம், சிலுவையே வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சிலுவை, எனக்கு ஏன் இந்த துன்ப சிலுவை, எனக்கு ஏன் இந்த பாரத்தை தருகிறீர் என்று நம்மில் எல்லாருமே சிலுவையை வெறுத்து ஒதுக்குகின்றோம். சிலுவையே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நான் பிராட்வே என்ற இடத்துல, சென்னையிலே, அங்க புனித சவேரியார் ஆலயம் இருக்கிறது, பெரிய ஆலயம். அங்கே நான் பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அருட்சகோதரராக இருந்தேன், அப்பொழுது பிரதரா இருந்தேன். அப்போ ஒரு பாப்பா, சின்ன பாப்பா, கையில நிறைய சிலுவைகள், இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவை, அந்த சின்ன வீட்டுல இருந்து எல்லாம் யூஸ் பண்ணது எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்க என்கிட்ட கொண்டு கொடுத்து சொல்லிச்சு, ஃபாதர், எங்க அம்மா இதெல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், பிரதர் உங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்க அம்மா சொன்னாங்க, சிலுவை எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடாதான், அது இருந்துச்சுன்னா அது கஷ்டம் வருமா, துன்பம் வருமா, எங்க அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அதுக்கு காரணம் இந்த சிலுவைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்களாம், அதனால இதை நாங்க உங்ககிட்ட வந்து கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பல தருணங்களிலே வாழ்விலே நாம் சிலுவைகளை சுமக்க நாம் அனைவரும் மிகவும் தயங்குகின்றோம். தயங்குவதோடு மட்டுமல்லாமல் சிலுவை எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்றோம். துன்பம், தோல்வி, வலிகள், பிரச்சனைகள் வேண்டாம் என்ற மனநிலைதான் நம்மிடம் அதிகமாக மேலோங்கி இருக்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவை என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, மாறாக அது கிறிஸ்தவ வாழ்வுக்கான வாழ்வின் செய்தி. இந்த திருச்சிலுவையானது, பாடுபட்ட சிலுவையானது நமக்கு ஏராளமான செய்திகளை, ஏராளமான தகவல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான கருத்துக்களையும் உண்மைகளையும் சிலுவையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். புனிதராக விளங்குகின்ற அகஸ்தீனார் அல்ல, தாமஸ் அக்வைனாஸ், அவர் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். இறையியல் படிக்கின்றவர்களும் தத்துவியல் படிக்கின்ற குருமட மாணவர்கள் அனைவருமே அவர் எழுதிய நூல்களை எழுதுவது, அவருடைய நூல்களை படித்தால்தான், அதிலிருந்து நாங்கள் பாஸ் செய்தால்தான் எங்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஏராளமான நூல்களை, இறையியல் கருத்துக்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் எங்கிருந்து எழுதினாரு அப்படின்னு சொன்னா, அந்த நூல்கள் ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்டது. அவர் சொல்றாரு, என்ன பண்ணுவார், அவர் நூல்களை எப்படி எழுதுவார் அப்படின்னா, பாடுபட்டு அந்த சிலுவைக்கு முன்னால போய் நிற்பார், கையில ஒரு பேப்பரு பேனாவை வச்சுப்பார்,
அதை பார்த்து கொண்டே எழுதுவாராம். அவர் எழுதிய நூல்கள் தான் ஏராளமான பல வால்யூம்களாக இருக்கின்றது. இன்னும் அதிகமாக இன்னும் பார்க்கலாம். இறையியல் படிக்கின்ற குருமடங்களிலே இன்றும் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியில ஆண்டவர் இயேசு பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கும்போது பாதியில தூக்கி போட்டார். அந்த புக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொன்னாரு, ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த பாடுகளுக்கு முன்னால இதெல்லாம் குப்பை, இதுக்கு மேல நான் எழுதவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை தருகின்ற செய்தி இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது, ஏராளமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனை நான் எழுதினால் இந்த உலகமே பத்தாது என்று சொல்லி தூக்கி போட்டாராம். ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை ஏராளமான செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலுவை நமக்கு தருகின்ற செய்தி என்ன? முதல் செய்தி, கடவுள் நம்மை அளவு கடந்த விதமாக அன்பு செய்தார் என்று. ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே நீர் என்னை அன்பு செய்கிறீரா என்று ஒருத்தர் கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், ஆம், நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்றால் கைகளை விரித்து சிலுவையிலே தொங்கி உனக்காக நான் இறக்கிறேன் என்று சொல்லி இரு கரங்களையும் விரித்து உனக்காக நான் இறக்கிறேன், இதைவிட வேறு அன்பு வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய கைகளை விரித்து இறந்தாராம் ஆண்டவர் இயேசு. கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவர் தொங்கிய சிலுவை நமக்கு தருகின்ற செய்தி, நான் உன்னை அளவு கடந்த விதமாக நான் நேசிக்கிறேன், உன்னை நான் அன்பு செய்கிறேன், என்னுடைய அன்பினுடைய வெளிப்பாடு, நான் என்னுடைய உயிரையே நான் உனக்காக தருகிறேன், நீ வாழ்வதற்காக தருகிறேன், நீ என்னிடமிருந்து அனைத்தையுமே நீ கற்றுக்கொள் என்று அன்பின் மிகுதியை வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை. ஆண்டவர் இயேசு தொங்கிய அந்த சிலுவை தருகின்ற இன்னொரு செய்தி, மன்னிப்பினுடைய அடையாளம் திருச்சிலுவை. இந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளின் வழியாக, நீ இருக்க வேண்டிய இடத்திலே நான் உனக்காக தொங்கி உன்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பை பெற்று தந்து உனக்காக இறக்கின்றேன் என்ற செய்தியை அந்த சிலுவையானது நமக்கு தருகின்றது. அந்த சிலுவை நமக்கு தருகின்ற செய்தி மன்னிப்பு. நான் உன்னை முழுவதுமாக மன்னிக்கிறேன், எந்த ஒரு பிசிறில்லாமல் நீ செய்த அனைத்து பாவங்களையும் நான் இந்த சிலுவையிலே நான் தொங்கி இறந்து உனக்காக உன்னுடைய பாவங்களை என்னுடைய இரத்தத்தால் கழுவி நான் உனக்காக சாகின்றேன், நான் உன்னை முழுவதுமாக மன்னித்து விட்டேன் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த திருச்சிலுவை. மூன்றாவதாக இந்த திருச்சிலுவை நமக்கு தருகின்ற செய்தி ஆறுதலின் அடையாளம். இந்த திருச்சிலுவை ஆறுதல் தருகின்ற ஒரு அடையாளம். ஆண்டவர் இயேசு தொங்குகின்ற அந்த பாடுகளை பார்த்து, அல்லது அவருடைய இந்த நாட்களிலே நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நாம் பார்த்து, ஆண்டவர் இயேசு எவ்வளவு கொடூரமான துன்பங்களை, வேதனைகளை, வலிகளை தாங்கிக் கொண்டார், எத்தகைய இழி நிலைகளையும் அவல நிலைகளையும் அவப்பெயரையும் நிர்வாணத்தையும் எவ்வளவு தூரம் அவரை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அவமானங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் தாங்கிக் கொண்டார். அந்த சிலுவை நமக்கு என்ன ஆறுதலை தருது அப்படின்னா, அவர் பட்ட பாடுகளை விட என் வாழ்க்கையில நான் படுற கஷ்டம், நான் படுற துன்பம் எல்லாம் எம்மாத்திரம், அதெல்லாம் ஒரு தூசி. ஆண்டவரே நீர் எவ்வளவு கஷ்டப்பட்டீரு, ஆனா என்னுடைய கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம்தான், அதெல்லாம் ஒரு துளி கூட வராது, உம்முடைய கால் தூசிக்கு சமம் என்ற ஆறுதல் செய்தியை நமக்கு தருகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பட்ட அந்த பாடுகளிலே நம்முடைய பாடுகளையும், நம்முடைய அந்த வலிகளையும், நம்முடைய தோல்விகளையும், நம்முடைய கவலை, கண்ணீர், வலிகள் அனைத்தையுமே இணைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைப்பது ஆறுதல் என்ற ஒரு அழகான ஒரு மதிப்பீடு. ஆண்டவருடைய பாடுகளிலே நம்முடைய பாடுகளையும், நம்முடைய கண்ணீரையும், நம்முடைய துன்பங்களையும், நம்முடைய வலிகளையும், நம்முடைய நோய்களையும் இணைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு ஆறுதலை தருகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்காக அனைத்தையுமே அந்த சிலுவையிலே நான் சுமந்து கொண்டேன், அனைத்தையும் நான் உங்களுக்காக தாங்கிக் கொண்டேன், இனிமேல் உங்களுக்கு ஆறுதல் தான், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய கவலை கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், கவலைப்படாதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று ஆண்டவர் இயேசு ஆறுதல் மொழிகளை சிலுவையிலிருந்தே நமக்கு தருகின்றார்.
உன்னுடைய துக்கத்தை உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். கவலைப்படாதே மகனே மகளே, உன்னுடைய வலிகளை எல்லாம் நான் என்னுடைய சிலுவை வலிகளோடு சேர்ந்து, ஆணிகளால் உண்டான அந்த காயங்களின் வலிகளோடு சேர்த்து நான் உன்னுடைய வலிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ அமைதியாக இரு என்ற ஆறுதல் வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு தருகின்றார். அடுத்ததாக இறுதியாக அந்த சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், சிலுவை நம்பிக்கையினுடைய அடையாளம். அது ஒரு உயிர்ப்பினுடைய அடையாளம், வாழ்வினுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம் அவருடைய இறப்போடு முடிந்தது அல்ல. அது ஒரு புதிய வாழ்வுக்கான ஒரு தொடக்கமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம், அவருடைய இறப்பு அதோடு கல்லறையோடு முடிந்துவிடவில்லை. மாறாக 3 நாட்களுக்கு பின் கல்லறை வெடிக்கின்றது. ஆண்டவர் உயிர் தெழுந்து வருகின்றார், உயிரோட்டமாக வருகின்றார், உயிர் தருபவராக வருகிறார். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை நம் அனைவருக்கும் தருகின்ற செய்தி, நம்பிக்கையோடு இரு, திடனாக இரு. உன்னுடைய வாழ்விலே கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. நீ கண்டிப்பாக மேலே வருவாய். உனக்காக நான் இறந்தேன். அந்த இறப்பின் வழியாக உனக்கு மீட்பு காத்திருக்கிறது, உனக்கு புதிய வாழ்வானது காத்திருக்கின்றது. ஆகவே நீ மகிழ்ச்சியோடு இரு, நிறைவாக இரு என்ற செய்தியை இந்த சிலுவையானது நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஆக கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை சிந்திக்கின்ற நாம் அனைவரும் இந்த திருச்சிலுவை தருகின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைவில் கொள்ளுவோம். அவைகளை நம்முடைய கண் முன்னே நாம் நிறுத்தி ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை தருகின்ற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுவோம். இறுதியாக இன்று குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று நாம் அனைவரும் அழைக்கின்றோம். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் இளைஞர்கள் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, அதுக்கு எதுக்கு ஃபாதர் இது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றாங்க? என்ன ஃபாதர் அது குட் ஃப்ரைடே அப்படின்னா என்ன? துக்கம், ஆண்டவர் இயேசு செத்து இருக்கிறாரு, கல்லறையில வச்சிருக்கிறாங்க, பாடுபட்டு அவலமாக ரொம்ப கேவலமா நிர்வாணமாக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள்ல என்ன ஃபாதர் குட் இருக்குது, என்ன நல்லது இருக்குது? நானும் கடந்த வாரம் அந்தோனியார் ஆலயத்தில் அந்த குருத்து ஞாயிறு என்று நான் ஒரு பிரசங்கத்தில் அதை சொன்னேன். அதுல என்ன புனிதம் அடங்கி இருக்குது? அதுல என்ன இருக்குது புனிதம்? அதை புனித வாரம் என்று சொல்லுகிறோமே, புனித வெள்ளி என்று சொல்லுகின்றோமே, கூட இருந்தவங்க எல்லாம் காட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனமாறு ஒரு வித்தியாசமான உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்களாம். அந்த பையன் முதல் நாள் அந்த பொண்ணை சைக்கிள்ல கூட்டு போனானா, 2வது நாள் ஒரு அழகான பைக்கில் கூட்டு போனான், 3வது நாள் இன்னும் ஒரு விலை உயர்ந்த ஒரு புல்லட்ல கூட்டு போனான், 4வது நாள் இன்னும் ஒரு அழகா ரொம்ப ஒரு அந்த ரேஸ் அந்த பைக் அந்த பைக்கில் கூட்டு போனானா. அடுத்த நாள் அவன் கார்ல கூட்டு போனான். பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்லிச்சான், அந்த பொண்ணு பாசமா அன்பா, கண்ணா நீ எவ்வளவு பாசமா என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, சைக்கிள்ல கூட்டு போன, பைக்ல கூட்டு போன, விதவிதமான பைக்குகள்ல கூட்டு போற, நீ கார்ல கூட்டு போற, கண்ணா நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ கண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். அவனை செல்லமா கண்ணா என்று அழைச்சான். உடனே அந்த பையன் சொன்னான், நான் வந்த சைக்கிள், நான் வந்த பைக்கு, நான் வந்த கார் எல்லாம் என்னது இல்லை, அது ஓசியில வாங்குறது, என் நண்பனுக்குள்ளது அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு சொல்லிச்சான். போயிட்டு வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். அது வரைக்கும் கண்ணா, அதுக்கப்புறம் அண்ணா. இதுதான் இன்றைய நிலை. இன்றைய மனிதர்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க தங்களை, இடத்திற்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி தங்களையே மாத்திக் கொள்ளுவாங்க. பச்சோந்தி பார்த்திருக்கீங்களா? கமலியன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சோந்தி இடத்துக்கு இடம் மாறும். அது என்ன பண்ணா அழகா பாக்குறதுக்கு அப்படியே ஓனம் அப்படி பார்க்க இருக்கும், அப்படியே உட்காந்து அப்படியே ஆடும். அந்த இடம் சிவப்பா இருந்துச்சுன்னா தன்னையே சிவப்பா மாத்திக்கும். அடுத்த காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆடும், பச்சை கலரா மாறிடும். அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காரும், மஞ்சள் கலர்ல மாறிடும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த என்ன சொல்ற இந்த பச்சோந்தி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய எத்தனை பச்சோந்திங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? என்னையும் சேர்த்துத்தான். இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆளு, குடும்பத்துக்கு குடும்பம், எத்தனை பேரு என்னென்ன நிறங்கள்ல நாமெல்லாம் மாறுவோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நிலைமை தான். கூடி உட்கார்ந்து இருந்தா 3 வருஷம் ஒட்டி உறவாடினவங்க ஓடி போயிட்டாங்க. அது வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்க போனாலும் நாங்க உங்க கூடவே வருவோம், நாங்க ஆண்டவரே நாங்க யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்னவரும், நீர் எங்கு சென்றாலும் நான் உம்முடைய நான் உங்களுடைய சாவேன் என்று சொன்னவங்களும் ஓடி போயிட்டாங்க.
எல்லாமே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ துன்பம் வந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நிற்கதியா விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட ஒட்டி உறவாடின நண்பன் யூதாசு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. நேரத்துக்கு 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய வாழ்க்கையே மாத்துறான், எல்லாத்தையுமே மாத்துறான். ஆண்டவர் இயேசு எனக்கு தேவையில்லை, காசு மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மனநிலை யூதாசுக்கு. அடுத்து பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவிடம் எல்லாமே 5 அப்பங்களை 2 மீன்களையும் நல்லா வாங்கி சாப்பிட்ட மக்கள் எல்லாம் இது என்ன சொல்ல, பாம் சண்டே, குருத்து ஞாயிறு அன்று ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று கத்துறவங்க கொஞ்ச நேரத்துல அடுத்த 2 நாள்ல ஒளிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்துறாங்க. இதுல எல்லாம் என்னங்க இருக்குது புனிதம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடந்துக்கிறாங்க. எத்தனையோ பேர் கூடவே இருப்போம் என்று சொன்னவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துறவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி அவர்களோட பச்சோந்தி நிலையில இருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்தும் ஆண்டவரை ஒரு இத்தகைய பாடுகளுக்காக அவரை தள்ளிவிட்டும் ஓடியவர் மனிதர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்துல என்ன புனிதம் இருக்குது? நல்ல மனுஷனை அடின்னு அடிச்சு நார்நாரா கிழிச்சு தலையில முள்முடியை சூட்டி கசையால அடிச்சு பெரிய பாரமான சிலுவையை, அதுவும் அவமானமாக கருதப்பட்ட சிலுவையை தோல்ல சுமத்தி அவரை அதையில தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா கீழே விழ வச்சு அடிச்சு உதைச்சு காரி துப்பி கடைசியில கல்வாரி மலைக்கு கொண்டு போய் நிர்வாணமாக்கி அவரை 3 ஆணிகளால் சிலுவையிலே அறைந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போல தொங்கி அவரை சிலுவையில நட்டு வச்சாங்க. இதுல என்னங்க இருக்கு புனிதம்? இதுல என்ன இருக்கு புனிதம்? நம்மெல்லாம் நினைக்கலாம், ஐயா இத்தகைய ஒரு அவ்வளோ அசிங்கமும் கேவலமான இதெல்லாம் நடந்தது, இதுல எப்படி புனிதம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஏன் இது குட் ஃப்ரைடே அப்படின்னா, இதெல்லாம் நடந்தது உங்களுக்காக, எனக்காக, உங்க நலனுக்காக, என்னுடைய நன்மைக்காக. இதுதான் அந்த குட். நாம நல்லா இருக்கணும், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய செயல்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், தாங்கிக் கொள்ளுகின்றார். அதுலதான் புனிதம் அடங்கி இருக்கிறது. துன்பத்திலும் வேதனையிலும் சோதனைகளிலும் தான் புனிதம் அழகாக அமர்ந்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, கவலையால் தோல்வியால் துவண்டிருக்கும் பொழுது நாமும் அந்த புனித நிலையிலே நாமும் வாழுகின்றோம். ஆனா அந்த புனிதத்தை நாமெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த புனிதத்தை உணர்ந்து கொள்வது கிடையாது. வலியை வலியாக பார்க்காமல் அதற்கு மேல்படியாக ஆண்டவர் இயேசுவையும் அதில் இணைத்து பார்த்தால் அங்கே புனிதம் ஒளிந்திருப்பது நமக்கு தெரியும். நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், நோய் நொடி, நம்முடைய துன்பம் தோல்விகள் எல்லாத்திலையும் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுது இணைக்கின்றோமோ அங்கே புனிதம் நமக்கு வெளிப்படும். பொன்னை உலையிலிட்டுத்தான் சோதிப்பார்கள். அதை நல்ல சுட்டெரிச்சா தான் அது கண்டிப்பாக அது என்ன சொல்லும், அது ஒரு பளபளப்பா மாறும். அரிசியை நல்லா வேக வச்சா தான் திங்க முடியும். அது அவ்வளவு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. எல்லாம் நன்மைக்கே என்று நாம் எப்பொழுது நினைக்கின்றோமோ அப்பொழுது எல்லா நாளும் நமக்கு குட் ஃப்ரைடே தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய துன்பங்களை துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், தாங்கிக் கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு சுமை தாங்கி எப்பொழுதும் அவர் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை தான் அந்த பாடுபட்ட சிலுவையானது நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயங்களிலே பார்க்கின்ற அந்த பாடுபட்ட சிறுவமானது நமக்கு தருகின்ற செய்தி, நான் இன்னும் உனக்காக சுமக்க தயாராக இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை துன்பங்களை அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொள்ள, உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள இன்னும் நான் தொங்குகிறேன். எத்தனை ஆண்டுகளாலும் உனக்காக நான் தொங்கி உனக்காக இறக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். இத்தகைய ஆண்டவரை, கடவுளை நாம் ஒரு கொடையாக பெற என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு பிராயச்சித்தம் செஞ்சோம். நாம் எல்லாம் உண்மையிலே ஒரு பாக்கியவான்கள். என்ன பாக்கியம் செய்தோம் இந்த ஆண்டவரை நாம் பெறுவதற்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவரை இப்பொழுது நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து அவரை தொட்டு நாம் அனைவரும் முத்தி செய்ய போகிறோம். அந்த ஆண்டவரை தொடும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையுமே அந்த ஒரு சின்ன டச்சில் வைங்க, அப்படியே வச்சிருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையின் விளிம்ப தொட்டா அந்த அம்மாவுக்கு இரத்தப்போக்கு உடனடியா நின்னுச்சு.
யார் யாரெல்லாம் தொட்டாரோ உடனடியா அவங்களுக்கெல்லாம் குணம் பெற்றுச்சு. அதே போல இன்னைக்கு உங்களுடைய புதுமை உங்களுடைய வாழ்க்கையில எப்ப நிலவும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கவலைகள் துன்பத்தை எல்லாத்தையும் அந்த ஆண்டவர் இயேசுவை முத்து செய்யும் ஒரு முத்தத்தின் வழியாக அல்லது ஒரு தொடுதலின் வழியாக எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் தாங்குகின்றவர் நம்முடைய ஆண்டவர். எனவேதான் அவர் சொல்லுவார், என்னுடைய நுகம் இனிது, என்னுடைய சுமை எளிது, அனைத்தையுமே நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று. ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை சிந்திக்கின்ற இந்த நாளிலே, ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தை நாம் தியானிக்கின்ற இந்த வேளையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக இறந்தீர், எனக்காக நீர் பிறந்தீர், எனக்காக இறந்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக என்னுடைய வாழ்விலும் நீர் உயிர்ப்பை தருவீர் என்று நான் நம்புகிறேன் என்ற அந்த விசுவாச கோட்பாட்டை இன்று நாம் உணர்ந்தவர்களாக அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்லுவோம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.